லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கும். வணக்கம். வணக்கம் சின்ன. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு நிகழ்ச்சியில் 2 பேரும் சந்திச்சது அருகருகே அமர்ந்தது இப்போ பேசுபடுவது. தொடர்ந்து ஏன் இந்த மாதிரியான செயல்களை அவர் செய்கிறார் அப்படின்னு நிறைய பேர் இணையவாசிகள்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஏன் உங்களுக்குலாம் வேலை வெட்டி கிடையாதா? இல்லை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? சீமான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் எதையா செய்யணுமா? அவர் நடந்தா வந்து கேட்குறீங்க, இந்த பக்கம் போனா கேட்குறீங்க. என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? இல்லை, இவ்வளோ நாளா நாங்க ஒரு மனநிலை இருந்திருப்பாங்க, என்ன மனநிலை, எதிர் மனநிலை இருந்திருப்பாங்க. திடீர்னு என்னடா 2 பேரும் ஒரே பக்கத்துல உட்கார்றாங்க, ஒரே சேர்ல உட்கார்றாங்க. இதுன்றது அநியமா இருக்கு. ஒரு பொது அரசியல், நாகரிகமான அரசியல், மாண்பான அரசியல் இதெல்லாம் வந்து இருக்கும்போது நீங்க வந்து பொது தளத்துல ஒருத்தவங்களை சந்திக்கிற போது பரஸ்பரம் வணக்கம் சொல்றதும் அருகாமைஞ்சிருக்கிறதும், வேற மாதிரி பேசுறது, மேடையில அரசியல் ரீதியாக பேசுறது வேற, இந்த ஒரு பொது பண்பாக இருக்கிறது வேற தானே. இதுதானே இருக்கு. ஏன் வந்து நீங்க எல்லாருமே வந்து சீமான்னா வந்து அவர் வந்து திமுக அண்ணா அறிவாலயம் பக்கத்துல கூட கார்ல போகக்கூடாதுன்ற ரேஞ்சுக்கு எல்லாரையும் வச்சிருக்கீங்க. இது தப்பு இல்லை. இது பொதுவான ஒரு விஷயங்க. ஏற்கனவே வந்து அண்ணன் கௌதமன் பொண்ணு திருமணம் நடந்துச்சு பாண்டிச்சேரி. இதில் அங்கே போயிருந்தாங்க. ஸ்டாலின் வந்தார், அதனால பக்கத்தில் வந்து இப்போ பேசிக்கிட்டு இருந்தார். வைகோ பக்கத்தில் இருந்தார். இங்கே பக்கம் திரும்பவே இல்லை. வைகோ எவ்வளோ ஃபீல் பண்ணார். ரொம்ப அது ஒரு வருத்தம் தான். ஏன்னா இப்போ அவர் அதிகாரத்தில் இல்லை. சரி, அது ஒரு போட்டோம். அது மாதிரி இந்த திருமண நிகழ்வு, திமுக காரங்களுடைய ஒரு திருமண நிகழ்வு போகிறாரு. அங்கே உதயநிதி வராரு. பரஸ்பரம் வணக்கம் சொல்கிறாங்க. ஒரு அரசியல் தலைவர்களுங்க, பெரிய கட்சி தலைவர்கள். அப்படிங்கும்போது பக்கத்தில் உட்கார்றதுங்கிறது ஒரு நாகரிகமான செயல் தானே. இதெல்லாம் ஏன் வந்து குற்றச்சாட்டு? போகிறோம், பார்த்துட்டு சரி ஓகேப்பா வரேன் அப்படின்னு பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு வர்றது ஓகே. இப்படி எல்லாம் தம்பிகள் கோவப்படுவாங்க. என்னன்னா, தமிழ்நாட்டு அரசியலில் நாம் தமிழர் வந்து ஒரு இன உணர்வால் கட்டமைக்கணும்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அந்த அம்பாசமுத்திரத்தில் பொது வேட்பாளராக நிறுத்தப்படுற மாதிரி தகவல்கள்லாம் உலா வரும்போது முதல்ல சொன்னோம், இப்படி ஒரு தகவல் உலா வருது, அதை திமுக முன்னெடுக்கு அப்படின்ட்டு. அதுக்கேற்றாப்புல அடுத்தடுத்த சம்பவங்கள் நடக்குது. அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா, இதால் திமுகவுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. இந்த செயல்களால் நாம் தமிழருக்கு தான் பின்னடைவு. ஏன்னா நாம் தமிழர் இயக்கமே வந்து ஒரு உணர்வால் கட்டமைக்கப்பட்டது. அது வந்து திமுகவை வந்து கடுமையாக வெறுக்கக்கூடிய ஒரு இளைஞர் கூட்டத்தால் உருவானது. திராவிடத்துக்கு எதிரான ஒரு இளைஞர் கூட்டத்தால் உருவானது. 2009 இனப்படுகொலைக்கு பின்னாடிய அரசியல் களத்துக்கு வந்த இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இன உணர்வால் கட்டமைக்கப்பட்டது. அப்படிங்கும்போது பொதுவான இதெல்லாம் தவறு கிடையாது. நாகரிகமாக நீங்கள் ஒருத்தங்களை பார்க்குறது வைக்கிறதுங்கிறதும் தவறு கிடையாது. ஆனால் நாம் தமிழருடைய ஆதரவாளர்களுடைய மனநிலையெல்லாம் வந்து இந்த செயலை வந்து ரசிக்கவில்லை. வேணா ரசிக தம்பிகள் வேணால் கொஞ்சம் வந்து அண்ணனுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கலாமே இல்லையா. நான் இப்பவும் சொல்கிறேன், இந்த சந்திப்பு ஒரு நிகழ்வில் பார்க்குறது வைக்கிறதெல்லாம் ஒன்றும் தவறே கிடையாது. இதெல்லாம் தான் சரியான, இப்படி தான் இருக்கணும். சொல்லப்போனால் இப்படி தான் வந்து டெல்லியில் இருக்காங்க, பாஜகவும் காங்கிரஸும் கடுமையாக எதிர்க்கிறாங்க, வைக்கிறாங்க, பரஸ்பரம் நாகரிகமாக பேசிக்கிட்டுறாங்க. அத்வானி ஒரு பக்கம் இருப்பார், சோனியா ஒரு பக்கம் இருப்பாங்க, மோடி ஒரு பக்கம் இருப்பாங்க, பரஸ்பரம் பேசிக்கிடுவாங்க. அது வேறு, சித்தாந்த ரீதியான அரசியல் இருந்தது வேறு. ஆனால் இங்கே என்ன சிக்கல்னா, நாம் தமிழர் இந்த திமுக மீதான எதிர்ப்பு அரசியலில் உருவானது. அப்படிங்கும்போது அது திமுக பக்கம் சாய்கிறாரு சீமான் அப்படிங்கிறது, விஜய் எதிர்ப்பதற்காக சாய்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குது. இது யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக சீமானுக்கு நஷ்டம். ஏற்கனவே பொது தளத்தில் வந்து ஸ்டாலினை சந்தித்த பிறகு விஜய் மீதான எதிர்ப்பு அரசியல் அதிகமானதே வந்து ஒரு வகையான பேசுபொருளாக, மறைபொருளாக சொல்லப்பட்டது. அதை வாங்கிட்டாங்க வச்சுட்டாங்கலாம் பேசப்பட்டது. உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதன் பிறகு இப்படி ஒரு சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, பொது தளத்தில் வந்து அவங்க திமுக கிட்ட போயிட்டாங்கப்பா அப்படிங்கிற எண்ணத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது. இப்போ ஒரு திருமண நிகழ்வில் பார்க்குறோம், வணக்க தம்பின்னு சொல்லிட்டு அதில் ஓரமாக கூட உட்காரலாம். இதெல்லாம் வந்து இது நமக்கு தான் டேமேஜ் அப்படிங்கும்போது நம்ம விலையை தான் போனோம். ஆனால் வந்து அது ரொம்ப நெருக்கமாக மாறுது. அது அப்படியே மட்டையாக மடங்கி நிற்கிறது. அது மாண்பாக தொடக்க காலகட்டத்தில் இவங்க 2 பேர் இந்த மாதிரியான எதிர் துருவங்கள் இருக்கக்கூடிய இந்த அரசியல் இருக்கக்கூடிய சந்திக்கும் போது அது ஒரு மாண்பா இருந்துச்சுன்னு கடந்து போட்டு அதை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இல்லை, முன்னாடி அதுக்கு தவறு காரணம்னா கருணாநிதி, ஜெயலலிதா, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு அதிமுகக்காரங்க திமுக பக்கம் திரும்பிட மாட்டாங்க. அப்படி ஒரு வெறுப்பாக வந்து கட்டமைக்கப்பட்ட சிக்கல், தமிழ்நாட்டு அரசியலில் இருக்க சிக்கல் அது. ஆனால் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஒரு நாகரிக அரசியலுங்கிறது பாஜக அண்ணாமலை வர்றாரு, என்ன தம்பி எப்படி இருக்கீங்கன்னு கட்டிப்பிடிச்சு இவன் பேச தான் செய்கிறாரு. அது சீமான் அவர்களுடைய இயல்பு. ஆனால் இந்த இயல்பு பல நேரங்களில் அவருக்கு வந்து
பின்விளைவுகளை உண்டு பண்ணும் ஐக்கியமா ஆயிரத்துக்கான இது ஒரு சின்ன டூல். அப்படிங்கிறதுனால அவருக்கு நெகட்டிவாக மாறுது. ஏற்கனவே பொதுத்தளத்தில் சந்தேகங்கள் உருவாக்கப்பட்டிருக்க சூழலில் இப்படியான சம்பவங்கள் நடக்கிறது அப்படிங்கும்போது அது நாம் தமிழர் சீமானுக்கு பின்னடைவை உண்டு பண்ணும். அதாவது அரசியலில் கருணாநிதி ஒரு யுக்தி பயன்படுத்தாரு. இந்த வரலாற்றில் வந்து ஆலிங்கனம் அப்படின்னு அணைச்சி காலி பண்ணுறது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி நம்மளை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒருத்தனை அப்படியே கூட சேர்த்து வச்சு எங்கேயாவது கூப்பிட்டு வச்சு காலி பண்ணி விட்டுருது. இது கருணாநிதி ரொம்ப அழகாக பண்ணுவார். எவன் நம்மளை ரொம்ப எதிர்த்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஏதாவது ஒரு கட்சியில் பிரச்சனை வரும், அதனால் கட்சியில் சேர்த்துடுறது, திமுகவில் சேர்த்து டம்மி பீஸாக உட்கார வச்சுருது. அது மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நாம் தமிழர் தான் வந்து திமுகவுடைய நேரடி எதிரியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அந்த இடத்தை விஜய் பெற்று எடுத்துட்டாரு. திமுக வர்சஸ் டிவிகேவே மாறிச்சு. அது திமுக வர்சஸ் நாம் தமிழராக இருந்திருக்கணும். அந்த களத்தை சீமான் அவர்கள் இழந்து விட்டார். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த களம் வந்து திமுகவுக்கு போயிடுது. இப்போ நாம் தமிழர் வந்து என்ன ஆகுது, நாம் தமிழர் திமுக கூட்டணியோட சேர்றதுக்கான சூழலா அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிற அளவுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா திமுக கூட யாருமே இல்லை. காங்கிரஸ் இல்லை, கம்யூனிஸ்ட் இல்லை, விசிகா இல்லை, இஸ்லாமிய அமைப்பு இல்லை, யாருமே இல்லை. இவெல்லாம் டிவிக்கு போயிட்டாங்க. இப்போ நாம் தமிழர் திமுகவுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு பாஜக கூட கூட்டணி வைக்கலாம், இல்லைன்னா வந்து நாம் தமிழர் கூட கூட்டணி வைக்கலாம், இல்லை பாமக கூட கூட்டணி வைக்கலாம். இதுதான் வந்து திமுக ஆப்ஷன். இதுதான் ஆப்ஷன். அவன் தேர்தல் நெருக்கத்தில் என்னன்னாலும் நடக்கலாம்னு வைங்களேன். ஆனால் இதில் துயரமான விஷயம் திமுகவும் நாம் தமிழர் கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பேசுபொருள். அது ஒரு நகைச்சுவையாக கூட வைங்களேன். அந்த லட்சத்தில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற. ஏன்னா இன்றைக்கி டிவிக்கு எதிர்க்க விஜய் எதிர்க்கிறதுக்கு மொத்த அணியும் ஒரு அணியில் மாட்டாங்க. அதிமுக திமுக கூட்டணி வச்சாலும் வைக்கலாம். பேசுனது தான். இப்போ அதில் வந்து நாம் தமிழரும் இணைந்தால் என்ன அப்படிங்கிறதுல இப்போ என்ன ஆகுதுன்னா அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தலில் வந்து சீமான் அவர்கள் போட்டியிட்டு அந்த இதில் எப்படியா சட்டமன்றத்துக்குள்ளே போயிடணும் அப்படிங்கிற நிலை எப்படி மாறுதுன்னா காரைக்குடியில் போட்டிட்டு தோற்றால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் தோற்றுட்டாரு. அப்போ அம்பாசமுத்திரத்தில் இடைத்தேர்தலில் நம்ம வந்து ஏதாவது பண்ணி எப்படியா பண்ணி அண்ணன் சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டா போதும், சட்டமன்றத்தை சாய்ச்சிடலாம், செதற விட்டுடலாம், தெறிக்க விட்டுடலாம் அப்படின்ட்டு ரசிக தம்பிகளை நம்ப வைக்கிற அளவுக்கு அந்த தம்பிகள் இப்படி பேசுகிற அளவுக்கு போயிட்டு திமுக ஆதரவு பெற்று போனால் என்ன, அதிமுக ஆதரவு பெற்று போனால் என்ன, அதிமுக ஆதரவு பெற்று போனால் கூட ஒரு லாஜிக்கில் இருக்கலாம். ஆனால் திமுக ஆதரவு பெற்று போகிறது அப்படிங்கிறது நாம் தமிழருடைய வேரையே வந்து தோண்டி எடுத்து அதில் ஆசிட்டை ஊற்றுறதுக்கு சமம். சில காலத்துக்கு முன்னாடி நீங்களே ஒரு நம்ம வீடியோவில் ஒரு பதிவில் சொல்லியிருப்பீங்க, சீமான் இப்போ இருக்கிற அந்த வழியிலிருந்து இம்மி அளவு ஒரு நகர்ந்தாலும் நாம் தமிழர் தம்பிகள் விடமாட்டாங்க, அந்த அளவுக்கு தமிழ் தேசியங்க வேரூன்றி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சீமான் அவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அதற்கு சரின்னு சொல்கிற இடத்துல தான் அவர்கள் என்னன்னா அந்த பேட்ச் தம்பிகள்லாம் வந்து நம்ம எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசுகிறோம். அதாவது நாம் தமிழர் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இன உணர்வால் கட்டமைக்கப்பட்ட அந்த தம்பிகள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஒவ்வொரு பேட்சாக வந்து வெளியே போயிட்டே இருக்கிறாங்க. இதன் பிறகு வந்து அண்ணனுக்கு தெரியாதா அப்படிங்கிற தம்பிமார்கள்லாம் வந்து இப்போ உடை சொல்ல இருக்கிறாங்க. இவர்களுக்கு வந்து பெரிய வரலாறு அந்த இதெல்லாம் இல்லை. அவருடைய காணொலிகள் பேச்சுகள் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஒவ்வொரு அரசியலுக்கு பின்னாடி சில காய் நகர்த்தல்கள் நடக்கும். இதெல்லாம் இந்த தம்பிகளுக்கு தெரியாது. தமிழ் தேசிய அரசியல் என்பது வேறு, ஒரு தேர்தல் அரசியல் என்பது வேறு. இது தமிழ் தேசியம் என்பது ஒரு சித்தாந்தம். இந்த அரசியல் நின்று பேசக்கூடியவர்கள் அதில் தான் நிற்பாங்க. நீங்கள் ரசிக மணலில் இருக்கீங்கன்னா நீங்கள் ரசிக மணலில் இருங்க. ஒரு பத்திரிகையாளர்கள் அவன் பொதுவாக தான் அவன் பேசுவான். சில சார்பு நிலை இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. நம்ம தமிழ் தேசியம் என்ன இருந்தாலும் சரி, நம்ம நாம் தமிழர் வெற்றி பெறணும் அப்படிங்கிற உள்ளுக்குள்ளே ஒரு மன உணர்வு இருக்கத்தான் செய்யும். அது ஆனால் வந்து அது தவறாக போகுது அப்படிங்கும்போது ஒரு பத்திரிக்கையாரன் சுட்டி காட்ட தான் செய்வான். நல்லதுன்னா பாராட்டுவோம், இதுக்கப்புறமும் நல்லது நடந்தால் பாராட்ட தான் செய்வோம். இப்போ சீமான் அவர்களுக்கு இந்த மாதிரியான இந்த நிலைப்பாடு எடுக்கிறதுக்கான நோக்கம் என்னவாக இருக்குன்னா, இதற்கு முன்னாடி இருந்தவர்கள் எல்லாருமே கல்யாண சுந்தரமாக இருக்கட்டும், ராஜீவ் எல்லாருமே அந்த நோக்கி திராவிடத்தை நோக்கி நகர்ந்ததுனால ஒருவேளை இவருக்கும் சரி நம்மளும் நகரலாம் அப்படின்ற மாதிரி. அது இன்னொரு வைகோ மாதிரியா, வைகோ கட்சியிலேருந்து மதிமுகலேருந்து எல்லா பேரும் திமுகவில் போய் சேர்ந்துருவாங்க. கடைசியில் வைகோ வந்து திமுக கூட்டணி வச்சுருவாங்க. ஒரே பந்தையில் இருந்த ஆடுகள் நேருக்கு நேரம் சந்திக்கிற மாதிரி. அப்படி நாம் தமிழர்லேருந்து உருவானவர்கள். ஆனால் நாம் தமிழர்லேருந்து அவ்வளோ சீக்கிரம் திராவிட கட்சிகளுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா உளவியல் ரீதியாக உணர்வு ரீதியாக அவர்களுக்கு வந்து இது இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் உணர்வு ரீதியாக இன உணர்வு சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்களுக்கு புரியும். ரசிக மண்டலில் இருக்கவங்களுக்கு புரியாது.
அவனுக்கு அது திங்க் பண்ண தெரியாது. அண்ணனுக்கு தெரியும், அண்ணனுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு இருப்பான். அதனால இப்போ அவங்க சொன்னது முன்னாடி சொன்னாங்கல்ல, கட்சி விட்டு போகும்போது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ற அலிகேஷன் இவர் பண்ணதுனால அது இப்போ என்ன சரி ஆகுதுன்னா பண்ண சில முடியல. விஷயங்கள் அப்படிதான் இருக்கு. இப்போ நம்ம இப்போவும் சொல்றேன், ஒருத்தங்களை பொதுவில் சந்திக்கிறனாலே அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஏதோ டீலிங் இருக்கு அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இது என்ன ஆகும்னா நாம் தமிழருக்கு பின்விளைவுகளை உண்டு பண்ணும். இது வந்து ஏற்கனவே பொதுத்தளத்தை இப்படி பேசப்படுறதுக்கு சாதகமான இந்த மாதிரியான காட்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அக்கறையின் அடிப்படையில் தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், கொந்தளிச்சுக்கிட்டு ஆனா இருக்கோம். இப்படி சந்திச்சுட்டு பிறகு கூட திரும்பி வந்து அவர் காட்டமா தானே விமர்சனம் பண்றாரு. இல்லை காட்டமாக பேசினா வேற. ஆனால் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பொதுத்தளத்தில் இது வந்து ஒரு ட்ராமாப்பா அப்படின்ட்டு நாங்கள் அடிக்கிற மாதிரி அடிக்கிறோம் அப்படிங்கிறது தான். நிறைய தகவல்கள் சொல்லப்படுது. எத்தனை தகவல்கள் உண்மை இது போயின்னு தெரில. அடுத்தடுத்து வெளியே வரலாம், வெளியே வராமல் போகலாம், நமக்கு தெரில. ஆனால் இது பொதுத்தள இப்படி சந்தேகமாக இருக்குது. இது நாம் தமிழருக்கு சரியல்ல. இது வளர்ச்சிக்கு பின்விளைவை உண்டு பண்ணும். திரும்பவும் சொல்றேன், இந்த சந்திக்கிறது தவறு கிடையாது. ஒரு மறைமுகமான சந்திப்புகள் தான் தவறு. நேரடியாக வெளிப்படையாக சந்தித்து பேசுவது தவறு இல்லை. ஆனால் என்னன்னா அண்ணனுடைய மாண்புகள் பல நேரங்களில் அவருக்கு இந்த மாதிரியான சிக்கல்களை உண்டு பண்ணும். அது நாம் தமிழருக்கு வளர்ச்சியா வீழ்ச்சியாங்கிறது அடுத்தடுத்து இப்போ அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தலில் தெரிஞ்சு போகும். யார் பொது வேட்பாளர், என்ன பின்னணி அப்படிங்கிறது தெரிஞ்சு போகும். பொது வேட்பாளர் இல்லாமல் கூட போட்டியிடலாம். வெற்றி பெறுறது அத்தனை எளிது கிடையாது. திமுக அதிமுக ஆதரித்தாலும் வெற்றி பெற முடியாது. களம் அப்படிதான் இருக்கு. களம் அதுதான். அப்படிங்கும்போது இது ஒரு நாம் தமிழருக்கு மேலும் மேலும், அதாவது என்னென்னா சில நேரங்களில் நம்ம ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும் போது ஆத்திரத்தில் அடுத்தடுத்து எதிரிக்கு எதிரி நண்பன்கிற அடிப்படையில் நகர ஆரம்பிக்கும் போது மேலும் மேலும் நம்மளுடைய டேமேஜ்கள் இதாகிட்டே இருக்கும். இலக்கை மாற்றி 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 இப்போ நமக்கான இலக்கு யார்? தமிழ் தேசியம் நம்மளுடைய அரசியல். நமக்கு எதிரியாக இருந்தது திமுக அரசியல். திமுகவை நம்ம எதிரிகள்ங்கிற லிஸ்ட்லேருந்து விலக்கிட்டோம். டிவிக்கு விஜயை கொண்டு வந்துட்டோம். இப்போ டிவிக்கு எதிரி தான். இப்போ அரசியலில் அதிகாரத்தில் இருக்குது. இப்போ நம்ம எதிர்க்கலாம். ஆனால் அதிகாரத்துக்கு வராதது முன்னாடி எதிர்த்ததோடைய விளைவு பின்விளைவுகளாகி போச்சு. எதிர்க்கலனாலுமே பின்விளைவு தான். ஏன்னா அது இங்கே மக்களுடைய களமே மணல்லையே மாறிடுச்சு. அது வந்து எல்லாமே வந்து ரசிக மணலில் போய் குத்திட்டாங்க. அப்படிங்கும்போது இது சிக்கல் தான். தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் மாறி போச்சு. விஜய் வர்சஸ் மற்ற பலர் அப்படின்னு ஆகிப்போச்சு. இப்போ அதில் அந்த மற்றும் பலரில் போய் சீமான் சிக்க போகிறாரா அல்லது தனித்துவமாக நின்று எதிர்த்து விஜய் நேர் எதிராக நாம் தமிழர், சீமான், என்டிகே, டிவிகே வர்சஸ் என்டிகே அப்படிங்கிற ஒரு களம் உருவாச்சுன்னா அது ஆரோக்கியமானது. இதை நீங்கள் தொடக்கத்திலே ஆரம்பத்தில் சொன்னால் ஃபெலிக்ஸ் கூட சொன்னாப்புல நம்மகிட்ட பேட்டி கொடுக்கும்போது களம் இப்படி வந்தால் தான் நல்லது. அப்போ திராவிட கட்சிகளை அப்புறப்படுத்திட்டு நம்ம இந்த இது உருவாகலாம் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி ஒன்று ஆனால் அந்த களத்தை வந்து திமுக கிட்ட தள்ளி விடுற மாதிரியான சூழல்கள் நடந்துக்கிட்டு மீண்டும் இதெல்லாம் இந்த நிகழ்வுகள்லாம் திமுகவுக்கு திரும்ப வலுவாக தான் திமுகவுக்கு சாதகமாக மாறும். இப்போ என்ன ஆகுதுன்னா சீமான் இந்த மாதிரியான திமுக தலைமைகளோட நெருக்கமாக சந்திக்கிறது வைக்கிறது பார்த்தா வந்து சுபவி மனசு என்ன பாடுபடும் அப்படிங்கிற ஒரு கோணம் வேற இருக்கு. அவர் வந்து சீமானுக்கு தாய்மாமன் சீர் செஞ்ச அனிதா ராதாகிருஷ்ணனையே வந்து தப்புன்னு விமர்சிச்சாப்புல. நான் தாய்மாமனாக இருந்தா கூட மரியாதை மண்ணுன்னு சொன்ன சீமானுக்கு வந்து முறை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்ன சுபவி இப்போ இந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே எவ்வளோ வேதனைப்படுவாப்புல. அப்படி துடிச்சு போயிட மாட்டாப்புல. நம்மளோட விசுவாசமாகிறாரு. அப்போ பெரியாரு மண்ணு அப்படின்னு சொல்றதுனால எங்களுக்கு ஒரு புண்ணு இல்லை அப்படிங்கிறத திமுக தலைமை சொல்லிடுச்சு. இப்போ என்னன்னா சீமானை கூட இதாக நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படி இருந்தானே இதாகுது. இப்போ எங்களுக்கு சீமான் கூட நாங்கள் வந்து இணக்கமாக போகிறது அப்படிங்கிற மூலமாக எங்களுக்கு பெரியார் மண்ணு தான் அப்படின்னு திமுக ஒத்துக்கிடுது. அது அப்படி கூட எடுத்துக்கலாம்ல. ஏன் நீங்க எல்லா நேரமும் சீமானை விமர்சிக்கீங்க? அவர்களையும் கேளுங்க. திமுக வந்து ஏத்துக்கிறாங்க. ஆமா, திமுக இப்ப பெரியார் ராமசாமியார் அவர் ஆட்டைப்பட்டார்ல, விஜய் ஆட்டைப்பட்டார்ல, அதனால எங்களுக்கு ராமசாமியார் மண்ணு தான் அப்படின்னு திமுக ஒத்துக்கிடுதா? இல்லைன்னா இப்போ வந்து பெரியார் மண்ணுன்னு சொல்ற தீவிர திராவிட உணர்வாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பெரியார் ராமசாமியாரை மண்ணுன்னு சொன்ன சீமானுடன் திமுக தலைமை நெருக்கம் காட்டுவது அது வந்து சங்கடமா தானே இருக்கும். அவங்க ஏதாவது அவசரப்பட்டு ஏதாவது கொண்டு திராவிடத்தை இப்படிலாம் இருந்துச்சு இல்ல. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது சங்கடமா இருக்கும்ல. அவர்கள் எதுவும் அவசரப்பட்டு அவர்கள் எதுவும் இந்த முடிவுலாம் எடுத்துக்கிடக்கூடாது. அது சுபவி மாதிரியான ஒரு வயது வந்தவர்கள் வந்து கவனமா இருக்கணும், உணர்ச்சி பற்றக்கூடாதுல்ல. அதனால இந்த சூழல், தமிழ்நாட்டு அரசியல் சூழல் எப்படி போகுது என்ன போகுதுன்னு புரியல. ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி நாம் தமிழர் கட்சி வந்து வளர்ந்து வந்த ஒரு இயக்கம்,
ஒரு பின்னடைவை சந்திக்குதுங்கிறத வந்து உள்ளபடியே வருத்தமாக இருக்குது. அதுக்கு ஏதோ ஒரு வகையில் சீமானவர்களும் ஒரு காரணியாக இருக்கார் அப்படிங்கிறதும் வருத்தத்துக்குரியது. இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்போது விஜய் அவர்கள் வந்து உலகத் தமிழர் மாநாடு நடத்துறதுக்கு ஒப்புதல் அளித்ததா ஒரு தகவல் வந்திருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களையும் ஒன்றிணைச்சு ஒரு பெரிய மாநாடு நடத்துறது. இல்லை, வழக்கமாக வந்து உலக தமிழ் மாநாடு தொடர்ச்சியாக நடத்திட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட வந்து இப்போ நடத்த போகிறது வந்து 11வது மாநாடு. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது தஞ்சாவூரில் நடத்தியிருக்காங்க 1995, 8வது மாநாடு. 9வது மாநாடு கோலாலம்பூரில் நடத்தியிருக்காங்க 2015, 10வது மாநாடு 2019 சிகாகோவில் நடந்திருக்கு. அப்போ ஊடையில் ஒரு மாநாடு நடந்தது, அது ஞாபகம் வரும் உங்களுக்கு. அதான் செம்மொழி மாநாடு. கருணாநிதி ஒரு ட்ராமா பண்ணாப்புல 2009 இனப்படுகொலை நடந்தப்போ கருணாநிதி அவர்கள் வந்து அதை மறக்கடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வழக்கமான ஒரு டெசோ மாநாடு அது இதுன்னு வழக்கமாக ஏகப்பட்ட ட்ராமா நாடகம் நடிப்பதில் கருணாநிதி மிகச்சிறந்த நடிகர். அந்த அடிப்படையில் இந்த இதை மறக்கடிக்க ஐயோ மொத்த உலக தமிழினமும் நம்மளை துரோகியாக பார்க்குது அப்படிங்கிறனால அதை மறக்கடிக்கிறதுக்காக உலகத்தமிழர்கள் எல்லாம் வந்து இது பண்ணி சமாளிக்கணுன்ட்டு அவர் உலகத்தமிழ் மாநாடுன்னு ஒன்று ஆரம்பித்தப்போ அவர் அந்த தலைவராக இருந்த நெப்ரு அவர் வந்து ஜப்பானை சேர்ந்தவர், அவர் ஆராய்ச்சியாளர். அவர் வந்து அது ஏற்றுக்கலை, தமிழறிஞர்கள் யாருமே ஏற்றுக்கலை. உடனே இவருக்கு தேவைப்பட்ட அல்லு சில்லுகள் வைரமுத்து மாதிரியான ஆள்கள் எல்லாம் வச்சு இவர் வந்து அதுக்கு வந்து உலகத்தமிழ் செம்மொழி மாநாடுன்னு பேரை மாற்றி ஒரு ட்ராமாவை பண்ணார். அதை யாருமே அந்த உலகத்தமிழ் அந்த பட்டியலில் அதை கணக்கில் எடுக்கிறார். அது கருணாநிதியோட நாடகம். வழக்கமாக கருணாநிதிக்கு பாராட்டு விழா நடத்துவாங்க, பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்னு. அவர் மன்னராக இருந்தப்போ பாராட்டு விழாக்கெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதன் அடிப்படையில் ஒன்று நடந்தது. அந்த அப்படி தான் அதோடைய அளவு. அதுக்கும் உலகத்தமிழ் மாநாடுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால் அது கணக்கிலே கிடையாது. இப்போ நடக்க போகிறது 11வது. இது வந்து விஜய்க்கு அந்த விஜய் கூட இருப்பவர்கள் யாரும் இந்த தமிழ் தேசிய அரசியலை அதையும் தூக்கி நிறுத்தணும், அந்த ஏரியாவும் பேலன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக இதை காய் நகர்த்துறாங்கன்னு நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் ராஜ்மோகன் அவர்கள் அமெரிக்கா போயிருக்காரு இது சம்மந்தமாக பேசுகிறதுக்கு வைக்கிறதுன்னு தகவல் வருது. அப்படி ஒன்று நடந்தால் அதுவும் வந்து விஜய்க்கு அந்த ஏரியாவையும் கூடுதல் ப்ளஸ்ஸாக தான் மாற்றும். இதெல்லாம் கள நிலவரத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த கள நிலவரம் எல்லாம் வந்து என்னென்னா, சீமானவர்கள் எதையெல்லாம் தமிழ் தேசிய அரசியல்னு பேசிக்கிட்டு இருந்தாரோ, மண் சார்ந்து மொழி சார்ந்து இனம் சார்ந்துன்னு பேசுகிறாரோ, அதையெல்லாம் விஜய் காப்பி அடித்து செய்ய ஆரம்பித்து விட்டால் சீமானுக்கும் அரசியல் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும். இப்போ என்ன நீங்கள் என்ன செய்வீங்க? பள்ளிக்கூடத்தில் வந்து தமிழ் மொழி வழியில் தான் படிப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கை, சீமானவர்கள் கோரிக்கை. அந்த கோரிக்கை விஜய் செஞ்சுட்டாருன்னு வைங்களேன், முடிஞ்சு. அப்போ கோரிக்கைகளுக்கு ஒரு நாள் விடுப்பு, ஆமா, அதையும் கொடுத்துட்டாரு, முடிஞ்சு. சீருடை மாத்திரன்னு அப்போ சீமானவர்கள் எதையெல்லாம் சொன்னாரோ, இதெல்லாம் நான் வந்து ஆட்சியில் வந்தால் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னா அதெல்லாம் எடுத்து வைப்பா தம்பி, எடுத்து வை போட ஒவ்வொன்றா டிக்கெட் மக்கள் யார் செய்கிறாங்களோ அதான். ஆமாம், அதை தானே நம்புவாங்க. அவர்களுக்கு தேவை ரிசல்ட்டு. ஒரு தமிழனே நினைப்பா, அவனுக்கு தேவை ரிசல்ட்டு. யார் செஞ்சா என்ன, அது சீமானம் தான் செய்யணும்னு அவசியமா? யார் இருந்து செஞ்சாலும் நமக்கு தேவை ரிசல்ட் அப்படிதான் பார்ப்பாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் ராமசாமியாரும் திராவிடமும் ஒரு செட் ப்ராப்பர்ட்டி தான். அவங்களுக்கு அங்கே வந்து அது வந்து ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, அங்கே ஐடியாலஜிக்கெல்லாம் அதில். அதனால் சொல்லிட்டாங்கல்ல, ஆமாம், பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கை நாங்கள் ஏற்றுக்கலாம், முடிஞ்சு போச்சு, அதிலே முடிஞ்சு போச்சு, பெரியார் மண்ணு தான் அப்படின்ட்டு. மெயினான அஜெண்டாவே அவர்களுடைய அதுதான். அப்போ அதே இல்லை, நாங்கள் வெறும் செட் ப்ராப்பர்ட்டியாக இந்த திராவிட கூட்டத்தை அண்ணா அறிவாலயத்துடைய கொத்தடிமை கூட்டம் ஒரே ஆளு கிளைம் பண்ணிக்கூடாதுன்றதுக்காக எங்களுக்கு அதில் பங்கு இருக்குது. கொத்தடிமை கூட்டம் வந்து உடனடியே பெரியார் வைக்கலன்னு வைங்களேன், ராமசாமியார் வைக்கலன்னா என்ன சொல்லிருப்பாங்க? ஆர்எஸ்எஸ் அப்படி வச்சு போய் சொன்னாங்க, திரும்பலாம் சொன்னாப்புல ஆர்எஸ்எஸ் பெற்ற குழந்தை இன்னும் கடைசியில் கூட்டணியில் போய் சேர்ந்து உட்காந்துட்டாங்க. அப்போ இதையெல்லாம் சமாளிக்கிறதுக்காக இந்த அறிவுத்தளம் கருத்து கந்தசாமிகள் இவர்களுடைய எதிர்வினைகளை சமாளிக்கிறதுக்காக ராமசாமியார் போட்டாவே ஒரு கட் அவுட்டாக வச்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. அதே மாதிரியும் தமிழ் தேசியமாக அவர்களுக்கு ஒன்றும் கிடையாது. அவருங்க பொறுத்த வரைக்கும் ரசிகர் மனநிலை விஜய் விசில் போதும், அவ்வளோதான். ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இப்போ ஆட்சியை பிடிச்சிட்டு அதை ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு பேலன்ஸ் பண்ணுவாங்கல்ல, அதுதான் இப்போ நடக்கிறது. அவர் ஒருவேளை சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டால் அடுத்து தமிழக அரசியல் களத்தில் வந்து பல வினோதங்கள்லாம் நடக்கும். அது இப்போவுமே நடந்துடுச்சு. இனிமேல் வந்து மொத்த பேரும் ஒன்றா சேர்ந்து கூட்டணி அமைச்சு விஜய் சொன்ன மாதிரி நடக்குமா? விஜய் சொன்ன மாதிரி என்ன நடக்குன்னே தெரில, நமக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இந்த மாதிரி பல துயரங்கள்லாம் நடந்து விடுமோ அப்படிங்கிறது தோணுது. இது நல்ல முன்னெடுப்பு தான். விஜய் அவர்களுடைய இந்த உலக தமிழ் மாநாடுங்கிறது நல்ல முன்னெடுப்பு தான். அதுவும் வந்து கூடுதலாக தமிழர்களுடைய ஆதரவை அவருக்கு பெற்றுக் கொடுக்கும். மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம்னா. நன்றி.